So, ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विपरीतं श्रीचैतन्यं नमामि तम्। हरे कृष्णा। நேற்று எல்லாரும் பால் பாயசம் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணீங்களா? பண்ணோம் மாதாஜி. சூப்பர் சூப்பர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொங்கல் பண்ண மாதாஜி. பொங்கல் பண்ணீங்களா? ஓகே. பௌர்ணமி பார்த்தோம் மாதாஜி. ஓகே சூப்பர். மாதாஜி ஒரு உறுதிமொழி நேற்றுக்கு எடுத்துட்டேன். என்ன ஆனியனை விட்டுட்டேன். ஆனியன். ஓ குட் குட். நீங்க மட்டும் 1063 running myself. So சரி நீங்க விட்டுட்டீங்க, உங்க வீட்ல சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி அது கொஞ்சம் ஏன்னா என்னை விட பெட்ரிடன் மதர் 88 years old. My mother-in-law 90 years old. ஓகே, முன்னாடியே சொல்லிருக்கீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அது பகவான் தான் எனக்கு இது பண்ணணும். ஓகே, அது வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கு கலெக்ஷன் நாள் வரும்போது நல்லா பண்ணுவேன். சரி சரி சரி, தேங்க்யூ. நேற்று பார்த்த பாகவதத்துலேருந்து ஒரு பாயிண்ட் யாருக்கு என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? நம்ம ஜட உலகில பௌதிக உலகில இருக்க ஜீவராசிகள் சத்வ ரஜ தமஸ் குணத்துல முக்குணங்கள்ல கட்டுப்பட்டிருக்கோம் மாதாஜி. ஆனா இந்த நாரத முனிவர் இந்த மாதிரி இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால அவர் எல்லா லோகத்துக்கும் நுழைஞ்சு எல்லா ரிஷிகள் ஆன்மீக எல்லாத்தை விட அவர் ரொம்ப சுப்ரீமா இருக்காரு. அவர் பக்தினாலதான் இந்த பதவி அவருக்கு கிடைச்சது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, கிளியர்லி எக்ஸ்பிளைன்ட். தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தெய்வீகமான வீணை பகவானால் நாரதருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் அவர் கிருஷ்ணருடைய பாடலை பாடிக்கொண்டு கீதங்களை
ஸோ நம்ம ஹரே பார்த்தோம் கிருஷ்ணா. சரி க ம ப த நீ ச எல்லாமே யாருக்காக? பகவானுக்காகத்தான். நம்மளுடைய புலனின்பத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஓகே. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? ஓகே. பூமியில் ஸ்ரீமத் பகவான் அவதாரம் செய்து பந்தப்பட்ட ஆத்மாவை மீட்டு வந்தார். யாரு? பகவான் ஓகே. அவதாரம் செய்து அவதார் பந்தப்பட்ட அதுக்காக பகவான் அவதாரம் செய்கிறார். தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் பதம் 35. யமாதிபீர் யோகபதைஹி காமலோப ஹதோ முகுஹு முகுந்த சேவையா யத்வத் ததாத்மாத ந சாம்யதி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். யோக முறையை கொண்டு புலனடக்கத்தை பயில்வதால் ஒருவர் ஆசை மற்றும் காமம் ஆகியவற்றின் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும் என்பது உண்மைதான். ஆனால் ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்கு இது மட்டும் போதுமானது அல்ல. ஏனெனில் இது திருப்தி பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டினால் மட்டுமே அடையப்படுவதாகும். ரொம்ப முக்கியமான விஷயத்த நாரதர் சொல்றார். ஸோ வேதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க குறிப்பா பகவத்கீதையிலே நிறைய இருக்கு. யோக வழிமுறைகளை பகவான் நிறைய சொல்றார். சில பேர் பகவத்கீதை கர்ம யோகத்தை உபதேசம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பகவத்கீதை அப்படிங்கிறது ஞான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தியான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டை பகவத்கீதைக்கு சொல்லுவாங்க. இப்போ நாம இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெரிய மாடி கட்டிடம் இருக்கு. ஒரு 50 மாடி கட்டிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 மாடி கட்டிடத்தினுடைய உச்சியை அடையணும் அப்படின்னு சொன்னா முதல் படியிலேருந்து ஏற ஆரம்பிக்கணும் நம்ம, இல்லைங்களா? முதல்ல ஒரு படியா ஏற ஆரம்பிக்கணும். ஆனா உச்சியை அடையிறதுக்காகத்தான் அந்த படிகள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். எல்லா படிகளுடைய நோக்கமும் அந்த 50 மாடி கட்டிடத்தினுடைய உச்சியை அடையிறதுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், இந்த யோகங்கள் எல்லாம் இதனுடைய உச்சி என்ன அப்படின்னாக்க பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துக்கு வந்தாதான் அது நிறைவடையும். இல்லைன்னா கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம் இதெல்லாம் பாதியிலே தான் இருக்கிற மாதிரி. அதனுடைய முழுமையை அது அடையலை. பகவானோட இணையாம அந்த யோகங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது. ஸோ இங்க நாரதர் என்ன சொல்றாரு, யோக முறை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்ம புலன்களை கட்டுப்படுத்தணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், காமமும் பேராசையும் ரஜோ தமோ குணங்களை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த புலன்களை கட்டுப்படுத்தும் போது காமம் பேராசை இதெல்லாம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரலாம். ஆனா அதனால என்ன கிடையாது, ஆத்மாவுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, ஆத்மா எந்த திருப்தியும் அடையாது. ஆத்மா எப்போ திருப்தி அடையும் அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்யும்போது மட்டும்தான் ஆத்மா திருப்தி அடையும். வேற என்ன குட்டிகரணம் போட்டாலும் ஆத்மா திருப்தி அடையாது. அது நம்ம இந்த உலகத்திலே பார்க்கலாம். நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் பாருங்க, கொஞ்ச நாள் அதுல ஒரு கிரேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது போயிடும். திரும்ப இன்னொரு இது மேல கிரேஸ் வரும். அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். இப்படித்தான் மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்ணும்போது போதும் இந்த மந்திரம், வேற ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு எப்பயாவது தோணுமா? அப்படின்னா தோணவே தோணாது. அப்படி தோணுச்சுன்னா என்ன அர்த்தம், நமக்கு என்ன அந்த டேஸ்ட் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா இஸ்கானுக்கு இன்னைக்கு புதுசா யாராவது வந்தா கூட அவங்களுக்கும் அதே மந்திரம் தான். பிரபுபாதரும் அதே மந்திரம் தான் ஜபம் பண்ணார். பிரபுபாதுடைய ஆன்மீக குரு அதே மந்திரம் தான் ஜபம் பண்ணார். அவருடைய ஆன்மீக குரு அதே மந்திரம் தான் ஜபம் பண்ணார். இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க கிருஷ்ணரும் அதை தான் ஜபம் பண்றார், ஸ்ரீமதி ராதாராணியும் அதான் ஜபம் பண்றாங்க. கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதையுடைய நாமத்தை சொல்றார், ராதை கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம 2 பேர் நாமத்தையும் சேர்த்து சொல்றோம். ஸோ அதனால பகவானுக்கு சேவை செய்யும் போது மட்டும்தான் ஆத்மா முழு திருப்தியை அடையும். இதனாலதான் எப்படி அப்படின்னாக்க ஒரு சின்ன இந்த ட்விஸ்ட், நாராயணரை விட கிருஷ்ணர் இனிமையானவர் அப்படிங்கிற ட்விஸ்ட், சின்ன ஒரு ரசம். இதெல்லாம் என்ன சொல்றது, அந்த ஆனந்த ரசத்துல இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் டேஸ்ட். நாராயணர் வெண்ணெய் திருடிலாம் சாப்பிட மாட்டார். நாராயணர் சின்ன குழந்தெல்லாம் கிடையாது. அவர் போயிட்டு அவருக்கு பல்லு முளைச்சிது, அவர் அம்மா கையில இருந்து விளையாண்டார் அப்படிலாம் கிடையாது. ஆனா கிருஷ்ணர் எல்லாம் பண்றார். அக்கம் பக்கத்து வீட்டில் போய் வெண்ணெல்லாம் திருடி சாப்பிட்றார், மாட்டிக்கிறார், முழிக்கிறார்,
அப்புறம் அவங்கெல்லாம் கண்டிக்கும் போது போய் சொல்லி தப்பிச்சு ஓடி வர்றார். ஸோ இது மாதிரி எல்லா ரசங்களும் பூரணமா இருக்கிறவர் கிருஷ்ணர் தான். அதனால வைகுண்டத்தை விட கோலோகம் அப்படிங்கிறது அதனுடைய வைகுண்டத்தினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்காக நாராயணரோ வைகுண்டமோ தாழ்ந்ததெல்லாம் கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம அந்த தாசிய ரசம் அந்த ஒரு சுவையை கூட நம்ம அனுபவிக்க முடியாத நிலையில இருக்கோம். வேற யார் யாருக்கோ தாசியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எப்போ பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ இதனுடைய உயர்ந்த சுவை நமக்கு புரியும். ஓகே, பொருளுரை. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜெய். யோகம் புலன்களை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அமர்தல், சிந்தித்தல், உணர்தல், விரும்புதல், மனதை குவித்தல், தியானம் செய்தல், இறுதியாக தெய்வீகத்தில் ஐக்கியமாகி விடுதல் ஆகிய தேகாபியாசங்களை கொண்ட யோக முறையை பயில்வதால் புலன்களை கட்டுப்படுத்த முடியும். புலன்கள் விஷமுள்ள பாம்புகளாக கருதப்படுகின்றன. அவற்றை அடக்குவதற்காகவே யோக முறை உள்ளது. மாறாக புலன்களை அடக்கும் மற்றொரு முறையை நாரதர் சிபாரிசு செய்கிறார். இது பரமபுருஷ பகவானாகிய முகுந்தனின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடும் முறையாகும். புலன்களை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவதை விட பகவானின் பக்தி தோண்டும் முறை நடைமுறைக்கேற்றதும் அதிக சக்தி வாய்ந்ததும் ஆகும் என்று தமது அனுபவத்தின் மூலமாக நாரதர் கூறுகிறார். பகவான் முகுந்தனின் தொண்டில் புலன்களை ஈடுபடுத்துவது தெய்வீகமான முறையாகும். புலன்களுக்கு சில ஈடுபாடுகள் தேவைப்படுகின்றன. செயற்கையான புலனடக்கம் உண்மையான புலனடக்கம் ஆகாது. ஏனெனில் புலனின்பத்திற்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே பாம்பை போன்ற புலன்கள் அதை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. விஸ்வாமித்திர முனிவர் மேனகியின் அழகிற்கு அடிமையானார். இதை போன்ற பல சம்பவங்கள் சரித்திரத்தில் உள்ளன. ஆனால் சிறந்த பக்தரான ஹரிதாஸ் தாக்கூரரை அழகாக ஆடை அணிந்திருந்த மாயாதேவி நள்ளிரவு நேரத்தில் மயக்க பார்த்தார். இருப்பினும் அவரை அவளால் தனது வலையில் வீழ்த்த முடியவில்லை. முக்கியமான கருத்து என்னவென்றால், பகவானின் பக்தி தொண்டு இல்லாமல் யோக முறையோ அல்லது கற்பனையான வரட்டு தத்துவமோ ஒருபோதும் வெற்றி அடையாது என்பதாகும். பலனை எதிர்பார்க்கும் செயல் அஷ்டாங்க யோகம் அல்லது கற்பனையான வரட்டு தத்துவம் ஆகியவற்றின் கலப்படமில்லாத பகவானின் தூய பக்தி தொண்டுதான் தன்னுணர்வை அடைவதற்குரிய மிகச்சிறந்த மார்க்கமாகும். இத்தகைய தூய பக்தி தொண்டு உன்னத நிலையில் உள்ளதாகும். மேலும் யோக மற்றும் ஞான மார்க்கங்கள் இத்தகைய பக்தி மார்க்கத்திற்கு கீழானவையே ஆகும். தெய்வீகமான பக்தி தொண்டுடன் கீழான ஒரு முறை கலக்கப்படும் பொழுது அது தொடர்ந்து தெய்வீகமானதாக இருப்பதில்லை. அது கலப்படமான பக்தி தொண்டு என அழைக்கப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆசிரியரான ஸ்ரீல வியாசதேவர் தெய்வீக தன்னுணர்வுக்குரிய இவ்வெல்லா முறைகளை பற்றியும் இந்நூலில் படிப்படியாக விளக்குகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ செயற்கையான கட்டுப்பாடு அப்படிங்கிறது புலன்களை அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையாக கட்டுப்படுத்துறது என்ன அப்படின்னா, புலன்களுக்கு அந்த புலன் இன்பத்துக்கான அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் வேணும் இல்லையா? கண்ணுன்னா எதையாவது பார்க்கணும், காதுன்னா கேட்கணும், கை கால்கள் ஏதாவது சேவை செய்யணும். அது பகவானுடைய தொண்டில் ஈடுபடும் போது இயற்கையாகவே அந்த புலன்கள் அடங்கிடுது. மற்ற பௌதிகமான விஷயங்கள் அந்த புலன்கள் ஈடுபடுறது கிடையாது. கண்ணு பகவானுடைய அழகான ரூபத்தை பார்க்கும்போது மற்ற ரூபங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை கண்களுக்கு வர்றது கிடையாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புலன்களுக்கும். அப்போ பிரபுபாதர் இங்கே ஒரு உதாரணம் கொடுத்துருக்கார். விஸ்வாமித்திரர் உதாரணம் கொடுத்துருக்கார். ஸோ அவரும் யோகி தான் இல்லையா? பெரிய யோகி. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல? புலன்களை கட்டுப்படுத்த முடியல. அவர் உட்கார்ந்தாருன்னா நம்மள மாதிரி கிடையாது. 10,000 வருஷம் உட்காந்து தவம் பண்ணுவார். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஒரு தடவை உட்கார்ந்தாருன்னா 10,000 வருஷம் தவம் பண்ணுவார். அப்படி 10,000 வருஷம் தவம் பண்ணி அப்போ உடனே யாருக்கு பயம் வந்துடும்? இந்திரனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா அவரோட சீட்டு அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறது, இவர் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுவார்? அதை கலைக்கிறதுக்கு இந்த மாதிரி யாரையாவது அனுப்பிச்சி வச்சிருவார். அப்போது அந்த கால் சலங்க ஓசை கேட்ட உடனே அவருக்கு என்ன ஆச்சு? கலைஞ்சு போச்சு. அவருடைய தவம் எல்லாம் போச்சு. அப்போது மேனகையோட அவர் அவருடைய அழகில் மயங்கி போயிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப ஆஹா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து ஒரு 10,000 வருஷம் தவம் பண்ணுவார். திரும்ப யாருக்காவது சாபம் கொடுப்பார், எல்லாம் போயிடும். திரும்ப உட்காந்து 10,000 வருஷம் தவம் பண்ணுவார். இதே பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ஆனால் இங்கே ஹரிதாஸ் தாக்கூரரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன பண்ணலை, இந்த மாதிரிலாம் எந்த இதுக்கும் அவர் மயங்கி போகலை. ஹரிதாஸ் தாக்கூரர் 2 தடவை இந்த மாதிரி சோதனை செய்கிறாங்க. ஒரு தடவை அந்த ஊரில் இருக்கிற பிராமணர்களே பிடிக்காம, இவர் என்ன முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து இவரை பற்றின புகழ் ஊர் முழுக்க எல்லாரும் இவரை பற்றியே பேசிகிட்டே இருக்காங்களே, பிறந்தது என்னமோ முஸ்லீமாக பிறந்துட்டு எதுக்காக இவர் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும்
இவரை பத்தி தானே எல்லாரும் பேசுறாங்க, நம்மளுடைய புகழ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அந்த தப்பான அபிப்பிராயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விலை மதுவை அமுச்சு வைக்கிறாங்க. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மாயையே ஹரிதாஸ் தாக்கூராரை டெஸ்ட் பண்றாங்க. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவருடைய அந்த பக்தியில இருந்த உறுதி தான் காரணம். கடைசியில அவர் வந்து ஜெயிச்சிடுறார். அந்த விலை மாது என்ன பண்றாங்க, இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் அவர் இருந்த குடிசையை அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு, இது துளசி மகாராணி முன்னாடி உட்காந்து நாமஜபம் சொல்லிட்டு இருந்து அவரு பாட்டுக்கு அவர் வெளியில போயிடுறாரு. இது மாதிரி ஹரிதாஸ் தாக்கூருடைய வாழ்க்கை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு மலை குகையில உட்காந்து ஹரிநாமம் பண்ணிட்டு இருப்பார். அங்க ஒரு புலி இருக்கும். எல்லாரும் பயப்படுவாங்க. இந்த புலி வருதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் என்ன பண்ண மாட்டார், அவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். அது பாட்டுக்கு அது இருக்கு, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். அவர் பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி ஒரு சமயத்துல ஒரு மலைப்பாம்பு இருக்கும். அதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அப்புறம் பக்தர்கள்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே, எங்களுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு பக்தர்கள் கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து வெளியே வேற இடத்துல போய் இருப்பார். ஸோ இந்த மாதிரி எதை கண்டும் பக்தர்கள், தூய பக்தர்கள் பயப்படுறது கிடையாது. ஸோ பக்தி தொண்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி கர்ம, ஞான, யோக இதனுடைய கலப்படம் எல்லாம் இல்லாம இருக்கணும். அப்பதான் அது தூய்மையா இருக்கும். இதுக்கு தான் வந்து ரூப கோஸ்வாமி அற்புதமா பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கார். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அநாவிருத்தம் ஆனுக்குள்யேன கிருஷ்ண அனுசீலனம் பக்திர் உத்தமா அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கார். அந்யாபிலாஷிதா சூன்யம், எல்லாமே ஜீரோ ஆயிடணும். என்னென்னது? ஞான கர்ம ஆதி அநாவிருத்தம், எல்லாமே ஞானம் கர்மம். இப்போ பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம். இப்போ நிறைய ஸ்லோகம்லாம் மெமரைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்லும்போது நம்மளை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எப்படி மாதாஜி இவ்வளோ ஸ்லோகம் சொல்றீங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஸோ அதில் மயங்கி நாம் வந்து அந்த மாதிரி ஒரு புகழுக்காக பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க அது யார் மனசையும் தொடாது. அதே மாதிரி தத்துவங்கள், நிறைய தத்துவவாதிகள் பேசுகிற மாதிரி நம்மளும் தத்துவம்லாம் பேசணும் அப்படின்னாக்க, இந்த பகவத்கீதையில் தான் எல்லா தத்துவமும் இருக்குது. அதை வச்சு நம்ம பாட்டுக்கு தத்துவம்லாம் பேசி நம்ம ஒரு பெரிய தத்துவவாதி ஆகலாங்கிறதுக்காக பேசணும் அப்படின்னாக்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன இருக்கணும்? பக்தி இருக்கணும். எதுக்காக நம்ம இதெல்லாம் உபயோகப்படுத்துறோம், எதுக்காக பகவான் சொன்னதை நம்ம திரும்ப சொல்றோம் அப்படின்னாக்க இட் வில் கிரியேட் ஆஸ்பிஷியஸ்னஸ். அது மட்டும் இல்லாம கேட்கிறவங்க சொல்றவங்க நம்ம வந்து தூய்மை அடையலாம். நம்ம உணர்வு கலங்கப்பட்டிருக்கு. இந்த கலங்கப்பட்ட உணர்வு பகவானுடைய வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம சொல்லும் போது நாம தூய்மை அடைவோம். ஸோ அந்த ஹம்பிள்னஸ், நான் வந்து பியூரிஃபை ஆகலைனா ஐ வாண்ட் டு பிகம் எ பியூர் டிவோட்டி அப்படிங்கிற அந்த உணர்வோடு நம்ம சொல்லும்போது அது வந்து மற்றவங்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. ஸோ இந்த மாதிரி கலப்படங்கள் இல்லாம அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அநாவிருத்தம் ஆனுக்குள்யேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. கிருஷ்ணருக்கு உகந்த முறையில பக்தி தொண்டு செய்யணும். கிருஷ்ணருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பக்தி செய்யணும். கிருஷ்ணருக்கு எப்படி பிடிக்கும் அது ஆச்சாரியருக்கு தெரியும், அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால பிரபுபாத நமக்கு சொல்லியிருக்காரு, 16 மாலை ஜபம் பண்ணுங்க, இந்த 4 சட்டத்திட்டங்களை கடைபிடிங்க, அதுக்கப்புறம் ஏகாதசி விரதம் இருக்க, இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் பிரபுபாத நமக்கு கொடுத்துருக்கிற பக்தி யோகத்தினுடைய வழிமுறைகள். இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தட் வில் ப்ளீஸ் கிருஷ்ணா அண்ட் பிரபுபாத். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சர்வம் தத்திதம் ஆக்யாதம் யத் பிரஷ்டோ அகம் त्वयानक ஜென்ம கர்ம ரகசியம் மே பவதச்சாத்மதோஷணம். மொழிபெயர்ப்பு. வியாசதேவரே, நீர் எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறீர். நீர் கேட்டபடியே எனது பிறப்பு மற்றும் தன்னுணர்வுக்கான செயல்கள் ஆகியவற்றை நான் விளக்கினேன். இவை அனைத்தும் உம்முடைய சொந்த திருப்திக்கு உதவும். ஸோ இவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. நான் எப்பேற்பட்ட ஆளு, நான் எப்படி நாரதர் ஆயிட்டேன் பத்தியா அப்படிலாம் வந்து அவருடைய பெருமையா சொல்லலை. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய சரித்திரத்தை நீங்க கேட்டதுனால நான் வந்து விளக்கி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சிறப்பா இந்த பாகவதத்தை தொகுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு ஒரு ரகசியத்தையும் சொல்றார். அகம் துவ அனக அப்படிங்கிறார். அனக அப்படின்னா பொறாமையற்றவர். இப்போ நம்மளை பார்த்து யாராவது ஒரு பகைமை உணர்வோட இருக்காங்க, பொறாமை உணர்வோட இருக்காங்க அப்படின்னா நமக்கு அது தெரிஞ்சுது அப்படின்னாக்க அவங்க கிட்ட நம்மளுடைய ரகசியங்களெல்லாம் நம்ம சொல்லுவோமா? என்கிட்ட இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நான் இவ்வளோ நகை வச்சிருக்கேன், எனக்கு இந்த இடத்துல இந்த சொத்து இருக்கு, அந்த இடத்துல அந்த சொத்து இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன்? நமக்கு தெரியும் அவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. சும்மாவே பொறாமப்படுறாங்க, இத சொன்னா இன்னும் பொறாமப்படுவாங்க. சொல்ல மாட்டோம்.
சொல்ல மாட்டோம். அதனால இதே மாதிரி தான். யாருக்கு பொறாமை இல்லையோ அவங்களுக்கு தான் சாஸ்திரங்களும் புரியும். பகவான பார்த்து பொறாமை, பக்தர்கள பார்த்து பொறாமை, இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு சாஸ்திரங்களும் புரியாது. என்ன எடுத்து சொன்னாலும் புரியாது. புரியாம இருக்கிறதுக்கான காரணத்துல இதுவும் ஒண்ணு. ஆனா இங்க சொல்றார், நீங்க பொறாமை இல்லாதவர். அவர் நினைக்கலாம் இல்லையா? நான் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். எனக்கு தெரியாதா? நான் சும்மா ஒரு குருவை ஏத்துக்கணும்னு சொல்லி நான் ஏத்துட்டு இருக்கேன். நாரதரை நான் குருவா ஏத்துட்டு இருக்கேன். அப்படிலாம் அவர் நினைக்கல. நாரதர் வந்து அவருடைய அந்த சிஷ்யனை புகழ்ந்து சொல்றார். நீங்க பொறாமையே இல்லாதவங்க. உங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது. அதனால நான் எல்லாத்தையும் உங்கள்ட்ட விளக்கமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இது பகவத்கீதையிலே நிறைய இடத்துல பகவான் வந்து அர்ஜுனனை புகழ்ந்து சொல்றார். இந்த அனக அப்படிங்கிற வார்த்தையை அனசூய சொல்றார். அனசூயவே அப்படின்னு அனசூயவே, சொல்றாரு. ஆமா அனசூயவே, அனகங்கிற வார்த்தையும் சொல்றார். பொறாமை இல்லாதவன் அப்படிங்கிறத அங்கேயும் சொல்றார். ஏன்னா பகவான் மேல இருக்கிற பொறாமை தான் மற்ற ஜீவராசிகள் மேல நம்ம காட்டுறோம். நிறைய பேருக்கு இது புரியாம இருக்கலாம். பகவான் மேல எதுக்கு நமக்கு பொறாமை இருக்க போகுது? அவரை பார்த்து யார் பொறாமைப்பட போறா அப்படின்னு. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் சொன்னதை நம்ம கேட்கல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவர் மேல பொறாமை இருக்குன்னு தான் அர்த்தம். அவருடைய உபதேசங்களை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னாலே எஸ், நமக்கு அவர் மேல பொறாமை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? எத்தனையோ காரணம் இருக்கலாம். ஆனா நம்ம வந்து அந்த பொறாமையை தான் அப்படி வெளிப்படுத்துறோம். இதெல்லாம் ஆச்சாரியர்கள் அப்படிதான் சொல்றாங்க, நமக்கு அந்த பொறாமை இருக்கு அப்படிங்கறத. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. துவக்கம் முதல் உன்னத நிலை வரையுள்ள பக்தி தொண்டுகளின் முறை வியாசதேவரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முறையாக விளக்கப்படுகின்றன. முனிவர்களின் தெய்வீகமான சகவாசத்தினால் பக்தி தொண்டிற்கான விதை எப்படி ஊன்றப்பட்டது என்பதையும், முனிவர்களின் உரையாடல்களை கேட்டதால் அவ்விதை எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது என்பதையும் நாரதர் விளக்கியுள்ளார். இவ்வாறு கேட்டதால் நாரதருக்கு பௌதிகத்தில் பற்றற்ற நிலை ஏற்பட்டது. அச்சமயத்தில் அவரது ஒரே பாதுகாப்பாளராக இருந்த அவரது தாயாரின் மரணச் செய்தியை அவர் கேள்விப்பட்டார். அவர் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் இச்சம்பவத்தை பகவானின் கருணையாகவே அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. மேலும் இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் உடனே பகவானை தேட முற்பட்டார். பௌதிக கண்களால் யாராலும் பகவானை காண முடியாது என்றாலும் அவரை காண வேண்டும் என்ற அவரது உண்மையான விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. தூய ஆன்மீக தொண்டை நிறைவேற்றுவதன் மூலமாக எப்படி ஒருவரால் சேகரிக்கப்பட்ட கர்ம பலன்களை போக்கிக் கொள்ள முடியும் என்பதையும், அவர் எப்படி தமது பௌதிக உடலை ஆன்மீக உடலாக மாற்றிக்கொண்டார் என்பதையும் கூட அவர் விளக்கினார். ஆன்மீக உடலை பெறுவதால் மட்டுமே பகவானின் ஆன்மீக உலகினுள் நுழைய முடியும். மேலும் ஒரு தூய பக்தர் மட்டுமே பகவானின் ராஜ்யத்தினுள் நுழையும் தகுதியை பெற்றிருக்கிறார். ஆன்மீக தன்னுணர்வை பற்றிய எல்லா ரகசியங்களும் நாரத முனிவராலேயே முறையாக அனுபவித்தறியப்படுகின்றன. ஆகவே இத்தகைய ஒரு அதிகாரியிடமிருந்து மூல வேதங்களில் அதிகமாக விவரிக்கப்படாத பக்தி வாழ்வின் பலன்களை பற்றிய சில கருத்துக்களை ஒருவரால் பெற முடியும். வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் இவற்றுக்கான மறைமுகமான குறிப்புகள் மட்டுமே உள்ளன. அவற்றில் எதுவுமே நேரடியாக விளக்கப்படவில்லை. எனவே ஸ்ரீமத் பாகவதம் வேதங்கள் எனப்படும் மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட பழுத்த பழமாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி ஹரே மாதா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, நன்றி. பக்தி அப்படிங்கிறது ஒரு கொடியோட ஒப்பிடப்படுது. இது கூட ஒரு கொடியோட ஒப்பிட்டு சொல்லப்படுது. அந்த கொடி வளரணும் அப்படின்னாக்க அதுக்கு முதல்ல ஒரு விதை போடணும் இல்லையா? அந்த விதையை அந்த பக்தி வேதாந்திகள் நாரதருடைய அந்த இதயத்துல அந்த விதையை விதைச்சாங்க. அப்போ அந்த விதை அவருக்கு கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு? அதை வளர்க்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி ஆன்மீக குரு கிட்ட இருந்து நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம தீட்சையின் போது நம்ம பெறும்போது அந்த விதை நமக்குள்ள விதைக்கப்படுது. அப்போ அதுக்கு நீரூற்றும் முறை என்ன அப்படின்னா அதே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா? ஒரு விதை போட்டோம், அது முளைச்சி வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றும் முறை கூட அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். அப்போ 16 மாலை டெய்லி ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த கொடி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? முளைக்க ஆரம்பிக்கும். எடுத்தோன்னே ட்ரெயின் இவ்வளோ பெருசு வந்துருமா? ஒரு இலை விடும், 2 இலை விடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும்போது அதுக்கு என்ன செய்யணும்? 4 பக்கமும் வேலி போட்டு அதை பாதுகாக்கணும். அந்த 4 பக்கம் வேலி போடுறது அந்த 4 சட்டதிட்டங்கள். நம்ம மனம் வேற எங்கேயும் அலைப்பாயாம
4 பக்கம் வேலி போட்டு மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, போதைப் பொருள் எடுத்துக்கூடாது, தகாத உறவு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் சூதாட்டம் கூடாது. இந்த 4 பக்கமும் வேலி போட்டு அந்த கொடி அழகா இப்ப முளைச்சு வரும்போது டெய்லி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு அதுக்கு தண்ணி ஊத்தும் போது அந்த கொடி அழகா வளர்ந்து எங்க போகும்? கோலோக விருந்தாவனம் வரைக்கும் போகுமா. நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா? இந்த போன கிளாஸ்ல தான் பார்த்தோம். இந்த பிரபஞ்சங்களுடைய ஓடுகள் அப்படின்லாம் பார்த்தோம். அதனுடைய ஒவ்வொரு அடுக்கும் இன்னொன்னை விட 10 மடங்கு பெரியது அப்படிலாம் பார்த்தோம். இந்த பிரபஞ்ச ஓட்டையெல்லாம் துளைச்சு போறதுக்கு யாருக்கு சக்தி கிடையாது? ஆத்மாவுக்கு சக்தி கிடையாது. ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தால முடியும். நீங்க அந்த கோலோக சாட் மாதாஜி போட்டிருந்தாங்கல்ல, அந்த கோலோக சாட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த பூலோகத்திலேருந்து அப்படியே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிளம்பி போகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம் ஹரே ஹரே. எல்லா லோகங்களையும் தாண்டி இந்த பிரபஞ்ச ஓட்டையெல்லாம் தாண்டி கைலாசம், அதுக்கப்புறம் பிரம்மஜோதி, வைகுண்டம் எல்லாத்தையும் தாண்டி எங்க போகும்? கோலோக விருந்தாவனம் வரைக்கும் போகும். ஸோ கோலோக விருந்தாவனத்துல பகவானுடைய பாதங்கள்ல தஞ்சமடையும். அப்போ இந்த பாதை அப்படிங்கிறது எவ்வளவு நீண்ட பாதை. ஆனா சுலபமாக்கிட்டார் பகவான். சுலபமா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிடிச்சுக்கிட்டா போதும், நம்ம பகவானுடைய பாதார விந்தங்கள்ல போய் சரணடையலாம். ஸோ அதனால சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மாண்ட பிரமிதே கோனே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜ அப்படின்னு சொல்லி. இந்த பக்தி லதா, பக்திங்கிற கொடிக்கான பீஜம், விதை குருவால விதைக்கப்படுது. அப்போ அந்த விதைக்கு நீரூற்றும் முறையும் இதே பக்தி தொண்டு தான், சேவை தான். இப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணார்? எல்லா அனர்த்தங்களும் போய் அம்மா இறந்த போது கூட அவர் அதை ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டமா நினைக்கல, இது பகவானுடைய கருணை அப்படின்னு நினைச்சார். அப்படி நினைச்சு என்ன பண்ணார்? அந்த பக்தி யோகத்தை அவர் பயிற்சி பண்ணார். ஸோ இந்த பக்தி அப்படிங்கிறது வேதங்கள்ல வெளிப்படையா சொல்லப்படலை அப்படின்னு பிரபுபா சொல்றார். அதனாலதான் கர்மகாண்ட ஞானகாண்ட வழிமுறைகள் தான் நிறைய இருக்கு. அதுல நாமளும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். இது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த பக்தி யோகம் மட்டும்தான் நமக்கு ப்ராமினெண்டா இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. பாகவதம் வேதங்கள் எனப்படும் மரங்களிலிருந்து பறிக்கப்பட்ட பழுத்த பழமாகும். நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்றோம். எந்த ஸ்லோகத்துல இந்த வரிகள் நம்ம சொல்றோம்? விபத பாகவத ரசமாலயம் முகுரகோ ரஷ்யா புவி பாபுகாக. நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம், அந்த லைன் தான். எல்லா நிகம அப்படின்னா வேதங்கள், கல்பத்தரு வேதங்கள் கல்பத்தரு. அதுக்கப்புறம் அதை பிபத பாகவதம், அதை குடிக்கிறது அப்புறம். நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம், பழுத்த பழம், அதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். வேதங்கள் நிகமன வேதங்கள், வேதங்கள் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? கற்பக விருட்சத்துக்கு ஒப்பிடப்படுது. அந்த கற்பக விருட்சங்களுடைய பழுத்த பழம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? பிபத பாகவதம் ரசமாலயம், இந்த பாகவதத்தை பருக வாருங்கள் அப்படின்னு அவர் எல்லாரையும் கூப்பிடுறார். இந்த பாகவத ரசிகர்களே, பாகவத ரசிகர்களே, இதை பருக வாங்க எல்லாரும், இத்தனை ரசம் இருக்கு இதுல அப்படின்னு சொல்றார். முகுரகோ ரசிகா புவி பாவுக்காக அப்படின்னு வியாசதேவர் சொல்றார். ஸோ அப்படி பகவத்கீதையை தத்துவங்களை உபதேசிக்கலாம். ஆனா பாகவதம் பெரிய அது 700 ஸ்லோகம் தான். ஆனா பாகவதம் பாத்தீங்கன்னா 18,000 ஸ்லோகம். பாட்டுக்கு வருஷக்கணக்கா எழுதிட்டே போகும் படிக்கிறதுக்கு. அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? அந்த டேஸ்ட் இருக்கணும். இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து படிக்க முடியும். அதுல அந்த டேஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னது இது முடியவே மாட்டேங்குதே, படிச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா, ஏன்னா நமக்கு அந்த மென்டாலிட்டி தான், முடிக்கணும், இந்த புக்கு முடிச்சிட்டோம், அந்த புக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கணும்னு ஒரு மென்டாலிட்டி மனசுல இருக்கும். பட் பாகவதம் அப்படி கிடையாது. ரசமாலயம், இந்த ரசிக்கணும். பாகவதத்தை ரசிச்சு அதுவும் நம்ம சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் வேர்ட் டு வேர்ட்லாம் படித்தோம் அப்படின்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அதனால நம்ம வேர்ட் டு வேர்ட் படிக்கிறது கிடையாது. நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே வேர்ட் டு வேர்டோட தான் படித்தேன். ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பிரபுபாத அர்த்தம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எந்த ஆச்சாரியாரும் கொடுத்தது கிடையாது. ஈவன் ராமானுஜர், எந்த ஆச்சாரியர்களும் இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சூத உவாச்ச, அடுத்த ஸ்லோகத்துல சூத கோஸ்வாமி உவாச்ச கூறினார், ஏவம் இவ்வாறு சம்பாஷ்ய கூறியதும். இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நுணுக்கங்கள்
இதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டா புரியும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட் இருந்தா அந்த மாதிரி ரசிச்சு படிக்கலாம். பட் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால நம்ம வந்து அதை பண்றது கிடையாது. இருந்தாலும் ஆர்வம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை கண்டிப்பா படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் படிச்சோம் அப்படின்னாக்க ரொம்ப இனிமையா இருக்கும். சமஸ்கிருதமே ரொம்ப இனிமையான மொழி. அதுவும் பகவானை புகழ்ந்து பேசப்படும் போது அது இன்னும் இனிமையா இருக்கு. சுகதேவருடைய வாயினால வந்ததுனால அந்த கிளி சாப்பிட்ட பழம் எவ்வளவு இனிமையோ அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படி படிக்கும்போது அதனுடைய சுவை நமக்கு இன்னும் கூடும். சூத உவாச்ச ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம் ஆமந்திரிய வீணாம் ரணயன் யயோ யாதிருச்சிகோ முனிஹி. மொழிபெயர்ப்பு. சுத்த கோஸ்வாமி கூறினார், இவ்வாறு வியாசதேவரிடம் கூறிய பின் ஸ்ரீல நாரத முனி அவரிடமிருந்து விடைபெற்று அவரது வீணையை வாசித்துக் கொண்டு மனம் போன போக்கில் புறப்பட்டு சென்றார். அவ்வளவுதான். அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சிஷ்யனுக்கு கொடுத்தாச்சு. இனிமே உங்க பாடு என்ன பண்ணுங்க, பாகவதத்தை நேரடியா பகவானுடைய புகழெல்லாம் சொல்லி எழுதுங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் உதாரணமா சொல்லியாச்சு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் இப்படிதான் இருப்பார். ஒன்னத்தையும் என்ன பண்ண முடியாது, பக்கத்துல உட்காந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்ல முடியாது. நாமளும் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். எல்லாத்தையும் சொல்லிட்டார், இப்படி எப்படி பண்ணணும், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வியாசர் என்ன பண்ண போறார், அவருடைய அந்த மெடிடேஷன் எப்படி இருந்தது, எப்படி இந்த பாகவதம் வந்தது, இதெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயங்கள்ல பார்ப்போம். இப்ப பொருளுரை படிக்கலாம். சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. ஒவ்வொரு ஜீவராசியும் முழு சுதந்திரத்தை தேடி அலைகிறான். ஏனெனில் அது அவனுடைய இயல்பாகும். மேலும் இச்சுதந்திரத்தை பகவானின் பக்தி தொண்டினால் மட்டுமே அடைய முடியும். பகிரங்க சக்தியின் மாயைக்கு உட்பட்டுதான் சுதந்திரமான என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் அவன் இயற்கையின் விதிகளால் கட்டப்பட்டிருக்கிறான். ஒரு பந்தப்பட்ட ஆத்மாவால் இவ்வுலகிலும் கூட ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சுதந்திரமாக செல்ல முடியாது. ஒரு உலகிலிருந்து மற்றொரு உலகிற்கு செல்வதை பற்றி என்னவென்று சொல்வது? ஆனால் நாரதரை போன்ற பூர்ண சுதந்திரம் பெற்ற ஆத்மா எப்பொழுதும் பகவானின் பெருமைகளை பாடுவதில் ஈடுபட்டிருக்கிறார். அத்தகைய ஒருவர் பூமியில் மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்திலும் ஆன்மீக உலகிலும் கூட சுதந்திரமாக சஞ்சரிக்கிறார். அவருடைய பூர்ண சுதந்திரத்தை நம்மால் கற்பனை செய்து மட்டுமே பார்க்க முடியும். அவருடைய சுதந்திரம் பகவானுடையதற்கு ஒப்பானதாகும். அவர் இப்படி பிரயாணம் செய்வதற்கு காரணமோ அல்லது கட்டாயமோ கிடையாது. மேலும் சுதந்திரமான அவரது பிரயாணத்தை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதை போலவே தெய்வீகமான பக்தி தொண்டு முறையும் கூட சுதந்திரமானதாகும். எல்லா விதிமுறைகளையும் நிறைவேற்றும் ஒருவரிடம் பக்தி எழக்கூடும், எழாமலும் போகக்கூடும். அதை போலவே பக்தனின் சகவாசமும் சுதந்திரமானதே ஆகும். ஒருவர் அதை பெரும் பாக்கியசாலியாக இருக்கக்கூடும், அல்லது ஆயிரக்கணக்கான முயற்சிகளுக்கு பிறகும் அதை பெறாமலும் இருந்துவிடக்கூடும். எனவே பக்தி தொண்டின் எல்லா நிலைகளிலும் சுதந்திரம்தான் முக்கியமான அச்சாணியாக விளங்குகிறது. சுதந்திரம் இல்லாமல் பக்தி தொண்டை செய்ய முடியாது. சுதந்திரத்தை பகவானிடம் ஒப்படைத்து விடுதல் என்பது பக்தன் எல்லா விஷயங்களிலும் பிறரை சார்ந்தவனாக இருக்கிறான் என்பதாகாது. கண்ணாடியை போலுள்ள ஆன்மீக குருவின் வாயிலாக பகவானிடம் சரணடைவதை வாழ்வின் பூர்ண சுதந்திரத்தை பெறும் முறையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் இங்க வந்து ரெவல்யூஷனான ஒரு பொருளுரையை கொடுத்திருக்கார். சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத சொல்றார். பகவான்கிட்ட சரணடைதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்றார். சரணடைஞ்சா அப்புறம் எப்படி சுதந்திரம்? யார்கிட்டையும் சரணடையாம நம்ம வந்து இருந்தாதானே சுதந்திரம் இல்லையா? அடிமையா இருக்கோம் அப்படின்னா அது எப்படி சுதந்திரம் அப்படின்னா, இல்லைன்னா நம்ம யாருக்கு அடிமையாயிடுவோம்? புலன்களுக்கு அடிமையாயிடுவோம். பகவான்ல சரணடை தான் நம்மளுடைய உண்மையான சுதந்திரம். புலன்களை நம்மளால வெற்றி கொள்ள முடியும். இல்லைன்னா புலன்கள் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கணும். பகவான் சொல்றதை நம்மளால கேட்க முடியாது. பகவான் சொல்றதை கேட்கறதா நம்மளுடைய உண்மையான சுதந்திரம். ரொம்ப ரெவல்யூஷனரி பாயிண்ட் இது. சுதந்திரம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? யாருக்கும் கட்டுப்படாம இருக்கிறது தான் சுதந்திரம். யாருக்கும் என்ன, நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு. எதுக்காக ஆன்மீக குரு அப்படிலாம் எதுக்காக இருக்கணும்? அந்த மாதிரிலாம் எதுக்காக நம்ம போய் கமிட் ஆகணும்? இப்படிலாம் ஒன்றும் கமிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல சாமி கும்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், போதும். இதுக்காக கமிட்டடா அங்க போனா அப்புறம் அவங்க அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, இதை செய்யணுவாங்க, அதை செய்யணுவாங்க, அதெல்லாம் போய் இது கேட்டுட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு நம்ம செய்வோமே அப்படிதான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அது என்ன கிடையாது, மனதுக்கு அவங்க கட்டுப்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மனதோட கட்டுப்பாட்டுல மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். எப்போ நம்ம முழுமையான சுதந்திரமா இருக்க முடியும் அப்படின்னா, ஆன்மீக குருவை சரணடையும் போது நமக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம் இல்லாம பக்தி செய்ய முடியாது.
அதே மாதிரி ஒரு பக்தர்கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க ஏன் எனக்கு அதை சொல்லல, நீங்க ஏன் எனக்கு இதை சொல்லல அப்படின்னு என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அது அவருடைய சுதந்திரம். யாருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய சுதந்திரம். அதை போய் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஏன் எனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, இதெல்லாம் எதுக்கு சொல்லிக் கொடு, ஏன்னா இது வந்து ஆரம்ப நிலையில நிறைய பேர் அந்த மாதிரி டிமாண்டிங் நேச்சரோட இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எதையும் டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்க முடியாது. அன்பா சேவை செய்யும் போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால எதையும் கேட்டு பெற முடியும். கேட்கறதுல தப்பு கிடையாது, பட் டிமாண்ட் பண்ண முடியாது. நீங்க எனக்கு அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிலாம் டிமாண்ட் பண்ண முடியாது. குருகிட்டையும் போய் டிமாண்ட் பண்ண முடியாது. இந்த சுபாவங்கள் எல்லாம் நமக்கு வரணும். அந்த பணிவு, அடக்கம் இதெல்லாம் வரணும். குருகிட்ட போய் நீங்க எனக்கு தீட்சை கொடுங்க அப்படிலாம் வந்து கேட்க முடியாது. பணிவோட இருந்ததை பார்த்து அவங்களே சந்தோஷப்பட்டு அதை வந்து நமக்கு கொடுத்தாதான் உண்டு. இங்க வந்து பிரபா சொல்றார், நான் எல்லா சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்றேன், நான் 16 மாலை ஜபம் பண்றேன், எனக்கு பக்தியை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கூட பகவானை டிமாண்ட் பண்ண முடியாது. பக்தி சுதந்திரமானது. பகவான் கொடுத்தா கொடுப்பார், கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டார். ஆஸ்லேஷ்யவா பாதரதாம் பினஷ்டுமாம் அதர்ஷனான் மர்மஹதாம் கரோத்துவா யதா ததா வா விததாத்து லம்பட்டோ மத் பிராணநாத ஸ்துசையேவ ந பரஹ. அவர் சுதந்திரமானவர், ஸ்வராட். அவரை போய் நம்ம கம்பல் பண்ண முடியாது. அதுக்காக எப்பவுமே எப்படி இருக்கணும், இந்த ஹம்பிளோட இருக்கணும். கிருஷ்ணா என்ன கைவிட்டுறாதீங்க, நான் இதெல்லாம் பண்றேன், நான் இத்தனை வருஷமா இருக்கேன், நான் இத்தனை வருஷமா பக்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த கர்வம் எல்லாம் நமக்கு வந்தது அப்படின்னாக்கா அவங்க பக்தி இருக்காது. ஸோ அதனால எப்பவுமே ஹம்பிளா இருந்து பகவானுடைய அந்த அந்த கருணைக்காக நம்ம எப்பவுமே அந்த கருணையை யாசிக்கணும். இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னாக்க, மிகப்பெரிய சாதுக்கள், சன்னியாசி நிலையில இருக்கிறவங்க கூட ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பக்தி விக்ன விநாச நரசிங்க மகாராஜ் அப்படின்னு ஒரு மகாராஜ் இருக்கார். அவரோட பரிக்கிரமா போவோம், நவதீப் மண்டல் பரிக்கிரமா, விரஜமண்டல் பரிக்கிரமா எல்லாம் போவோம். சின்ன ஒரு சேவை செய்யுங்களேன் அவருக்கு சேவை செய்ய வேண்டாம், அவர் வரும்போது நம்ம இப்படி கொஞ்சம் நகர்ந்து நின்னா கூட தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த அளவுக்கு பணிவா இருப்பார், அந்த அளவுக்கு நம்ம அவரை நமஸ்காரம் பண்ணோம், அவர் திரும்ப நமஸ்காரம் பண்ணுவார். அதெல்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நாமெல்லாம் அந்த நிலைக்கு போனா எப்படி இருப்போம், கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டா எப்படி இருப்போம், எல்லாரும் எனக்கு நமஸ்காரம், நான் பெரிய பக்தன் அப்படின்ன மாதிரி ஒரு கர்வம் வந்துடும். ஆனா அவரை வந்து அப்பா, அவர் இன்னி வரைக்கும் அப்படித்தான். அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணா அவர் திரும்ப நமக்கு நமஸ்காரம் பண்ணுவார். இந்த வாஞ்சா கல்பத்திருப்பு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணுவார். ரொம்ப அதாவது இந்த சன்னியாசிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கெல்லாம் பெரிய பக்தர்கள், எங்களுடைய ஆன்மீக குருவான தவிர ஜெயபிரகாஷ் சுவாமி குரு மகாராஜ் வந்து ஒவ்வொரு லெக்சர்லையும் சவுத் இந்தியா வந்தாருன்னா அந்த லெக்சர்ல சொல்லுவார், சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பிறவியிலே நீங்கெல்லாம் பக்தர்கள், நாங்கெல்லாம் மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்லுவார். அவங்க மிலேச்சர்களா பிறந்திருக்கலாம், ஆனா வந்து பக்தியில எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காங்க. ஆனா சிஷ்யர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கெல்லாம் வந்து உயர்ந்த பக்தர்கள், தென்னிந்தியால பிறந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து பக்திங்கிறது இயற்கையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்தியாவில் பிறந்தவங்களே அதிர்ஷ்டசாலிகள், ஆனால் தென்னிந்தியாவில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தானே தெரியும். ஸோ அதனால பக்தர்களுடைய சங்கம் அப்படிங்கிறது ரியலி அது வந்து உன்னதமானது. இந்த பக்தர்கள் சங்கத்துல ஒரு சின்ன சின்ன அசைவுல கூட நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கத்துக்கலாம். அடுத்த பதம் போடலாம். அகோ தேவர்ஷி நத்யோயம் யத் கீர்த்திம் சார்ங்கதன்பனஹ காயன் மாத்யன் இதம் த நத்யா ரமயதி ஆதூரம் ஜெகத். ஸ்ரீல நாரத முனிவர் பரமபுருஷ பகவானின் செயல்களை புகழ்வதால் அவருக்கு எல்லா புகழும் வெற்றியும் உண்டாகட்டும். பகவானை துதிப்பதால் அவர் தாமே மகிழ்ச்சி அடைவதுடன் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா துன்பப்படும் ஆத்மாக்களுக்கும் உற்சாகத்தையும் ஊட்டுகிறார். இங்க நாரத முனிவருக்கு ஒரு புகழ் சேர்க்கிறார். பாடுறோம் இல்லையா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் இங்க வந்து வியாசர் வந்து தன்னுடைய ஆன்மீக குருவுக்கு ஒரு பல்லாண்டு பாடுற. அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவானின் உன்னத செயல்களை புகழ்வதற்காகவும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் வருத்தத்தையும் அகற்றுவதற்காகவும் நாரதர் தமது வீணையை வாசிக்கிறார். இங்கு பிரபஞ்சத்தில் உள்ள எவரும் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சி என்று கருதப்படுவது
மாயின் பொய் தோற்றமாகும். பகவானின் மாய சக்தி மிகவும் உறுதியானதாகும். இதனால் அசுத்தமான மலத்தில் வாழும் பன்றி கூட தான் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக நினைக்கிறது. ஜட உலகில் யாராலும் உண்மையான மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது. துன்பப்படும் ஜீவராசிகளுக்கும் ஆத்மா ஞானத்தை புகட்டுவதற்காக ஸ்ரீல நாரத முனி எல்லா இடங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். அவர்களை திரும்பவும் பகவானிடம் அழைத்து செல்வதுதான் அவரது நோக்கமாகும். நாரதரின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பகவானின் உண்மையான பக்தர்களின் நோக்கமாகும். அதுவே ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டத்தின் நாரதருக்கு வியாசருக்கும் இடையிலான உரையாடல் என்னும் தலைப்பை கொண்ட 6ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ வெற்றிகரமா 6 அத்தியாயங்களை நாம நிறைவு செய்திருக்கோம். இங்க பிரபுபாத் சொல்றார், நாரதருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற எல்லாரும் இந்த நோக்கத்தை தான் வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு வரியை சொல்றார். இந்த பிரபஞ்சத்துல யாருமே சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிட்டார். அதுல யாரெல்லாம் அடக்கம்? பிரம்மா முதற்கொண்டு தேவாதி தேவர்கள் எல்லாரும் அடக்கம். யாருமே சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிட்டார். இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா தேவர்கள் சந்தோஷமா இல்லைங்கிறதுக்கு? இந்திரன் அப்பப்ப அவஸ்தைப்படுறாரு. அப்பப்ப அவஸ்தைப்படுறார். அப்புறம் தேவர்கள் எல்லாம் ராவணன் ரொம்ப நவகிரகத்தை கூட படியாக்கி வச்சிருந்தா சொன்னாங்க இல்லையா? சோ அசுரர்கள் அவங்களுடைய அந்த அசுர பலம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தேவர்களுக்கு அது பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, சூரசம்ஹாரம் பண்றாங்க, அந்த அசுரனை வதம் பண்றாங்க, இந்த அசுரனை வதம் பண்றாங்க. சோ எங்க பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனையா தான் இருக்கு. அதான் பிரபுபா சொல்ற, பிரபஞ்சத்துல யாருமே சந்தோஷமா இல்ல. பார்க்கடலை கடையும் பொழுதும் பார்க்கடல் கடைஞ்சு அமிர்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சமுத்திர மந்தன் லீலா அதுலயும் பார்த்தோம் அப்படின்னாக்க அசுரர்களோட ஒரு போட்டி, எல்லாம் எவ்வளவு பிரச்சனை. ஸோ தேவலோகத்திலேயே என்ன இருக்கு, எல்லா பாலிடிக்ஸ் எல்லாமே அங்க இருக்கு. அங்க இருக்கிறதுனால தான் இங்க இருக்கு. ஸோ அதனால இந்த பிரபஞ்சத்துல யாருமே சந்தோஷமா இல்லை. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆன்மீகமான அந்த சந்தோஷத்தை, உண்மையான சந்தோஷத்தை கொண்டு வர்றது தான். ஏன்னா நாரதர் தேவ ரிஷி அப்படின்னு சொல்லப்படுறார். தேவர்களுக்கு இடையில ஒரு ரிஷியா இருக்கார். ஸோ அப்படி பிரம்ம ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷி இப்படிலாம் பேர் இருக்கு. இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஒரு 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 இதுல அவங்க சீஃபா இருக்காங்க. இவர் தேவர்களுக்கு இடையில இவர் ரிஷியா இருக்கார் நாரதர். ஆனா அந்த நாரதரை நம்ம சினிமா என்ன பண்ணிடுச்சு, காமெடியனாக்கி அவரை ஒரு ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரா காமிச்சு கொஞ்சம் கூட பக்தியே மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த சினிமா துறையினர் பண்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க மக்கள் மனசுல இருக்கிற துளி அளவு பக்தியை கூட அவங்க இல்லாம பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு மெயினா ஒரு மோட்டிவா இருக்கு. பிரபுபாதர் இதுக்காகத்தான் உலகம் முழுக்க பயணம் செய்தார். இந்த உலக 14 முறை சுற்றி வந்தார் ஸ்ரீல பிரபுபாதர். எல்லா கண்டங்களையும் சுற்றி வந்தார். என்ன காரணம்? இதுதான் காரணம். எல்லாருக்கும் மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி, சாரி மாதாஜி, சொல்லுங்க. எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கிடையாது, சொல்லுங்க. இது அந்த இப்ப தேவர்களுக்குள்ள சண்டை வரல இல்ல மாதாஜி, அசுரர்களோட எண்ணங்கள் இப்ப தாக்க மரனால தானே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருது. அமங்க தேவர்களுக்குள்ள இப்ப சண்டை இல்ல மாதாஜி. எதுக்காக இது சொல்றீங்க எனக்கு புரியல. என்ன இதற்காக சொல்றீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் யாரு 2 பேரும் கஷ்யப்பரோட பசங்க. தேவர்கள் வேற, அசுரர்கள் 2 பேரும் கஷ்யப்பரோட பசங்க தான் 2 பேரும். திதி அதிதி 2 பேரும் அக்கா தங்கச்சி. கஷ்யப்பர் தான் கணவர். கஷ்யப்பரோட பசங்க தான். திதிக்கு பிறந்தவங்க அசுரர்கள் ஆயிட்டாங்க, அதிதிக்கு பிறந்தவங்க தேவர்கள் ஆயிட்டாங்க. சகோதரர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. சுரன்னா என்ன அர்த்தம்? சகோதரர்கள். ஆமா, தேவர்கள். சுர அப்படின்னா தேவர்கள், அசுர அப்படின்னா அசுரர்கள். சுர அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானுடைய கட்டளையை ஏத்து நடந்துக்கிறவங்க தேவர்கள், பகவானுடைய கட்டளையை ஏத்துக்காதவங்க அசுரர்கள். இதான் வித்தியாசம்.
So, சரி மாதாஜி, சரிங்க அப்ப என்ன மாதாஜி, பண்றாங்க, தேங்க்யூ. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆதிக்க மனப்பான்மை. இப்ப எப்படி ஒரு வயல் வரப்புல வந்து இது என்னோட வயல் உன்னோட வயல் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, சொந்தக்காரங்க தானே, பங்காளிகள் தானே, ஆமாம். எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்திர பதவி எனக்கு தான் வேணும், நான் தான் சொர்க்கத்தை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறாங்க. ஆ, புரிஞ்சது மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ரெண்டு பேருமே பகவான்கிட்ட தான் வர்றாங்க. தேவர்களும் பகவான்கிட்ட தான் வர்றாங்க, அசுரர்களும் பகவான், எல்லாரும் பகவான்கிட்ட தான் வர்றாங்க. ஆனா யார் சொன்ன பேச்சை கேட்கறாங்களோ அவங்க தேவர்களா இருக்காங்க, கேட்காதவங்க அசுரர்களா இருக்காங்க. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஓகேவா? தேங்க்யூ மாதாஜி, அதனால தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாரும், ஒரே குடும்பம் தான். எப்படி வந்து மாதாஜி, கீதையில 17th சாப்டர் தைவாசுர சம்பத் விபாக யோகம், ஆமா, அந்த குணங்கள் பத்தி விளக்கி சொல்லி தேவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அசுர குணம் எப்படி இருக்கும். சோ 17வது அத்தியாயம் 16வது அத்தியாயம் எல்லாம் அந்த குணங்களை பத்தி பகவான் வந்து சொல்றார். சோ நம்மகிட்டயும் என்ன இருக்கு, அந்த ரெண்டு குணங்களும் இருக்கு, தெய்வீக குணங்களும் இருக்கு, அசுர குணங்களும் இருக்கு. நாம எந்த குணத்தை வளர்க்கிறோமோ, பாகவதம் படிச்சு அசுரனாவும் மாறலாம், பாகவதம் படிச்சு தெய்வீக குணங்களையும் நம்ம வளர்த்துக்கலாம். ரெண்டையும் நம்ம பண்ணலாம். தம்பா தர்பா அதெல்லாம் வந்தது அப்படின்னா, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து அப்படி நான் இப்படி அப்படின்னு அந்த என்னது பேசும்போதே நம்மளுடைய சொந்த புகழ சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா இது எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான். நான் இப்படி நான் அப்படி ஒருத்தரை இப்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, உடனே நம்மளுடைய பெருமை புகழ் அதெல்லாம் சொல்லணுங்கிறதா நமக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். நான் அது பண்ணியிருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், நான் அப்படி நான் இப்படி, அதெல்லாம் என்னது நம்மளுடைய அசுர குணங்கள். சொல்லும் போது என்ன சொல்லணும், மற்றவங்களை புகழ்ந்து சொல்லணும், நம்மளை தாழ்த்திக்கணும், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எப்போ அது உண்மையா இருக்கணும், அது வந்து சும்மா என்ன சொல்லக்கூடாது, வாய் வார்த்தைக்காக சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம எப்போ வந்து உண்மையிலேயே அடுத்தவங்களுடைய, அதனால்தான் வாஞ்சா கல்பத்திருப்பு சொல்றோம். எதுக்காக வாஞ்சா கல்பத்திருப்பு சொல்றோம், பக்தர்களை பார்க்கும்போது எதுக்காக அந்த மந்திரங்களை சொல்றோம். பக்தர்கள் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், பக்தியை கொடுக்க முடியும். இப்ப நீங்க இத்தனை பேர் இல்லை அப்படின்னாக்க, நான் இந்த பாகவதத்தை இந்த நேரம் படிக்க மாட்டேனே இல்லையா, நான் படுத்துட்டு இருப்பேனோ, நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீ உங்களுடைய கருணையினால நான் ஒரு தடவை என்ன பண்றேன், பாகவதம் படிக்கிறேன். இல்லைன்னா என்னால பாகவதம் இந்த நேரம் படிக்கவே முடியாது, எல்லாருடைய கருணை. அதனால ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றோம், உதவி பண்ணிக்கிறோம். இதுல நாம பெரிய ஆளு, மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு குரூப் இல்லை அப்படின்னா இந்த பாகவதம் படிக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. இந்த 4 to 5 கமிட்டடா உட்காந்து இந்த மாதிரி பாகவதம் படிக்க முடியுமா, ரொம்ப டஃப், முடியாது. எல்லாரும் செய்யறதுனால நம்ம என்ன பண்றோம், இதை படிக்கிறோம். இப்போ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறோம், உதவி பண்ணிக்கிறோம். நீங்க சொல்லி தரேன்னு நீங்க சொல்லி முயற்சி எடுக்க போய் தானே மாதாஜி. அது ஓகே. பட் வந்து மாதாஜி, நம்மளோட விருப்பத்தை வந்து பகவான் சாங்ஷன் பண்ணிட்டாரு. ஆமா, நீங்க எல்லாரும் விரும்பி இருக்கீங்க, அதை பகவான் வந்து சாங்ஷன் பண்ணிட்டார். 2 years ஆயிடுச்சு நான் பாகவதம் புக் வாங்கி. ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல ஒரு 15 சாப்டர் வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. இப்பதான் வந்து இந்த அதுக்காகவே மெயினா இந்த குரூப்ல ஓகே. ஆனா பாவம், நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. 3 years ஆயிடுச்சு மாதாஜி, புக் வாங்கி படிக்கல. அதே ஒரு 7 சாப்டர் தான் படிச்சேன், அதுக்கப்புறம் படிக்கவே முடியல. ஓகே. ஆனா பாவம் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. மாதாஜி, நான் இப்பதான் புக் வாங்கினேன், எனக்கு பகவான் உங்களை வந்து எனக்கு வழி காமிச்சார் படிக்கிறதுக்கு. பாவம் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னேன் நான். ஐயோ, அப்படியெல்லாம் மாதாஜி நீங்க வந்து என்ன சொல்றீங்க, அப்படியே நடந்து மாதாஜி. சரி, ரொம்ப நன்றி பகவானுடைய கருணை, பிரபுபாதுடைய கருணை. ஓகே. சோ நம்ம இப்ப அடுத்த அத்தியாயத்துக்குள்ள போலாம். இங்க வந்து துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். துரோணோட மகனுக்கு எதுக்காக தண்டனை எல்லாம் கொடுக்கணும், இது இப்ப மகாபாரதத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்துல ஸ்ரீல வியாசதேவர் நாரதருடைய உபதேசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணார் அப்படிங்கிறது விவரிக்கப்பட போகுது. அதுக்கப்புறம் சௌனக ரிஷிகள் கேட்க போற கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த அத்தியாயம் நம்ம வந்து பார்க்க போறோம். இனிமே உங்களுக்கு அப்படியே கதை மாதிரி நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். இப்ப நாரதருடைய வாழ்க்கையும் ஒரு கதை தான். ஆனா பிரபுபாதருடைய பொருளுரை பார்த்தோம் அப்படின்னாக்க, அழகா அந்த கதைக்குள்ள எல்லா தத்துவங்கள், சித்தாந்தங்கள், பக்தியுடைய முக்கியத்துவம் எல்லாத்தையும் புதிச்சு வச்சிருக்கார். பிரபுபாதருடைய பொருளுரைகள் வந்து ஒரு முத்து மாதிரி. அதை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் அதை படிக்கும்போது அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சௌனக உவாச்ச நிர்கதே நாரதே சூத பகவான் பாதராயணக ஸ்ருதவாம்ஸ்தத் அபிப்ரேதம் ததக கிம் அகரோத் விபுகு. பாதராயண அப்படின்னா வியாசதேவரை குறிக்கிறது.
மொழிபெயர்ப்பு. சௌனகரிஷி வினவினார், சூதரே, மிகச்சிறந்தவரும் உன்னத சக்தி வாய்ந்தவருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரத முனிவரிடமிருந்து அனைத்தையும் கேட்டறிந்தார். எனவே நாரத சென்ற பிறகு வியாசதேவர் என்ன செய்தார்? அவர் என்ன பண்ணார்? உபதேசம் எல்லாம் கேட்டார். கேட்டு போய் இப்ப படுத்து தூங்கிட்டாரா? என்ன பண்ணார் அப்படின்னு நீங்க கேக்குறார். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்திலிருந்து பரிசுத்த மகாராஜன் அவரது தாயின் கருவில் அற்புதமான முறையில் காப்பாற்றப்படுவதும் ஸ்ரீமத் பாகவதத்தை விவரிப்பதற்கான காரணமும் அறியப்படுகின்றன. இதற்கு காரணமாக இருந்தவன் துரோணாச்சாரியன் மகனான திரௌணி, அதாவது அஸ்வத்தாமன் என்பவன் ஆவான். அவன் உறங்கிக் கொண்டிருந்த திரௌபதியின் 5 மகன்களை கொன்றதால் அர்ஜுனனால் தண்டிக்கப்பட்டான். சீல வியாசதேவர் புகழ்பெற்ற சமாதியில் ஆழ்ந்து முழு உண்மையையும் உணர்ந்தறிந்தார். புகழ்பெற்ற காவியமான ஸ்ரீமத் பாகவதத்தை தூங்கும் முன்பாக பக்தி பூர்வமான சமாதியில் ஆழ்ந்து முழு உண்மையையும் உணர்ந்தறிந்தார். சோ வியாசதேவர் என்ன பண்றாரு? அவர் உட்கார்ந்து தியானம் பண்றார். நாரதர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் சமாதி நிலையில தியானம் பண்றார். அந்த தியானத்துல அவர் என்னெல்லாம் பார்த்தார், என்ன செய்தார், அதுக்கப்புறம் பாகவதம் எப்படி அவருடைய மனசுல வந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜர் எப்படி காப்பாற்றப்பட்டார், ஏன் பரீட்சித் மகாராஜரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது, அஸ்வத்தாமன் என்ன பண்ணார், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சூத உவாச்ச பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாம் ஆஶ்ரமக பஷ்சிமே தடே சம்யா பிராஷ இதி ப்ரோக்த ரிஷீனாம் சத்ரவர்தனக. ஸ்ரீசூதர் கூறினார், வேதங்களுடன் நெருக்கமான தொடர்பு கொண்டுள்ள சரஸ்வதி நதியின் மேற்கு கரையில் முனிவர்களின் உன்னதமான செயல்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சம்பிராசம் என்னும் இடத்தில் தியான குடில் ஒன்று உள்ளது. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம சார்தாம் யாத்திரை போகும்போது நம்ம போய் பார்க்கலாம். இந்த தியான ஆசிரமத்துல அவர் உட்கார்ந்து தியானம் பண்றார். தடே அப்படிங்கிறது கரையை குறிக்கிறது. இங்க சரஸ்வதி நதியுடைய அந்த கரையில உட்கார்ந்துருக்கார். அதனால்தான் நம்மள தட்டஸ்த சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கரையில இருக்கிற சக்தி, 2 பக்கம் கரை அப்படிங்கிறது நதிக்கும் அந்த நிலத்துக்கும் இடையில இருக்கிற பகுதி கரைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக சக்திக்கும் பௌதிக சக்திக்கும் இடையில இருக்கிறதுனால ஜீவராசிகள தட்டஸ்த சக்தி. தட அப்படின்னா கரை. கதாச்சித் காலிந்தி தட விபின்ன சங்கீத கராவோ அப்படின்னு ஜெகநாதரை பத்தி ஒரு கீர்த்தனம் இருக்கு. அங்கே அந்த தட அப்படிங்கிற வார்த்தை வரும். காலிந்தி அப்படின்னா யமுனை. யமுனை நதிக்கரையில ஜெகநாதர் என்ன பண்ணார்? ஜெகநாதர் எங்க யமுனைக்கு போனார்? ஜெகநாதர் இங்கே தானே இருக்கார், ஒரிசால தானே இருக்கார். அவர் எங்க யமுனைக்கு போனார்? கிருஷ்ணர் தான் ஜெகநாதர். ஸோ அதனால ஆதிசங்கரர் இந்த ஜெகநாத அஷ்டகத்தை அப்படி பாடியிருக்கார். அற்புதமா இருக்கும் ஜெகநாதர் அஷ்டகம். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்திற்கு பொருத்தமான ஓரிடமும் சுற்றுப்புறமும் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. சரஸ்வதி நதியின் மேற்கு கரை இந்நோக்கத்திற்கு மிக பொருத்தமானதாக உள்ளது. அங்கு சம்யா பிராசம் என்ற இடத்தில் வியாசதேவரின் ஆசிரமம் இருக்கிறது. ஸ்ரீல வியாசதேவர் ஒரு குடும்பஸ்தராக இருந்தார். இருப்பினும் அவரது வசிப்பிடம் ஒரு ஆசிரமம் என்று அழைக்கப்பட்டது. எங்கு ஆன்மீக முன்னேற்றம் மிக முக்கியமானதாக எப்பொழுதும் கருதப்படுகிறதோ அந்த இடம் ஒரு ஆசிரமமாகும். அந்த இடம் குடும்பஸ்தருடையதா அல்லது துறவியினுடையதா என்பது முக்கியமல்ல. வாழ்வின் ஒவ்வொரு நிலையும் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் முறையில் வர்ணாசிரம தர்மம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முன்னேற்றம் தான் அனைவருக்கும் பொதுவான நோக்கமாகும் என்பதையே இது குறிக்கிறது. பிரம்மச்சாரிகள், கிரகஸ்தர்கள், வானப்பிரஸ்தர்கள் மற்றும் சந்நியாசிகள் ஆகிய அனைவரும் பகவானை உணர்ந்தறிதல் எனும் ஒரே நோக்கத்தை கொண்டவர்களாவர். ஆகவே ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தவரை அவர்களில் யாரையும் முக்கியமில்லாதவர் என்று கூற முடியாது. ஒருவருடைய துறவின் வலிமையை பொறுத்துதான் வேறுபாடு அமைகிறது. சன்னியாசிகள் பெற்றுள்ள துறவின் பக்குவத்தை பொறுத்துதான் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இந்த பொருளுரையில பிரபுபாத் நமக்கு என்ன சொல்றார்? கிரகஸ்த ஆசிரமம், பிரம்மச்சரி ஆசிரமம், எந்த ஆசிரமமா இருந்தாலும் சரி, ஆசிரமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்க ஆன்மீக முன்னேற்றம் இருக்கணும். ஆன்மீக முன்னேற்றம் இருக்கிற இடம் தான் ஆசிரமம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த காவி உடை அணிந்து ஆசிரமங்கள்லாம் வச்சு நடத்துறவங்க அதை வெறும் எப்படி பண்ணியிருக்காங்க, பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமா மாத்திட்டாங்க இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் பணம் தான் விளையாடுது.
அதே மாதிரி எல்லா தவறான பழக்க வழக்கங்களும் அங்க இருக்கு. 4 சட்டத்திட்டத்தையும் அவங்க வந்து உடைச்சு எறிகிறாங்க. ஸோ அந்த இடங்கள் எல்லாம் ஆசிரமங்கள் உண்மையில கிடையாது. அதனாலதான் எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்க. அவங்கள பத்தி பத்திரிக்கையில வருது. ஆனாலும் மக்கள் அவங்க பின்னாடி திரும்ப போய் அலையிறாங்க. ஆனா இங்க வியாசர் வந்து ஒரு கிரகஸ்தரா இருந்தா கூட அவருடைய அந்த இல்லம் அப்படிங்கிறது ஆசிரமம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சரஸ்வதி நதிக்கு அந்த கரையில இருக்கிற அந்த இடம் வந்து இன்னைக்கும் நம்ம வந்து பத்ரிநாத் போகும்போது அங்க வியாசருடைய அந்த ஆசிரமத்தை நம்ம பார்க்கலாம். அங்க வியாசதேவர் அந்த பாகவத மகாபாரதத்தை எழுதின இடம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா மக்களுக்கு அதுல எல்லாம் விருப்பம் கிடையாது. இங்க கடைசியில ஒரு டீ கடை இருக்கும். மனா அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய கடைசி கிராமம், கடைசி டீ கடை அப்படின்னு சொல்லி அங்க நின்று எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. பிரபா சொல்றார், ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணணும்னா அதுக்கு உண்டான சூழ்நிலையும் அவசியமா தேவைப்படுது அப்படின்னு. அதனால்தான் அந்த நாள்ல வந்து எல்லாம் வடக்கு நோக்கி போனாங்க. இமயமலைக்கு அந்த பக்கம் போய் எல்லாம் வந்து ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணாங்க. பட் இன்னைக்கு ரிஷிகேஷ் ஹரித்வாருடைய நிலைமை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, தீம் பார்க்லாம் வருது. அங்கேயும் வந்து மது விற்பனை, மாமிச விற்பனை எல்லாம் அங்கேயும் இருக்கு. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அந்த மாதிரி இடங்கள்ல இதுக்கான அனுமதிகள் எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகே, நேரமாகிவிட்டது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி. இது 2வது தடவை இப்ப இந்த சுதந்திரம்ங்கிறத பத்தி வந்ததுனால நான் கேக்குறேன். இப்ப வந்து சுதந்திரம் இருந்தா தானே மாதாஜி வந்து நம்ம இப்ப இந்த அதாவது டாம்க்குலாம் போறோம்னா அதெல்லாம் இருக்கணும்ல மாதாஜி. அது வேற இது கீழே போயிடுச்சுன்னா இருக்காதுல்ல. கோவில்லாம் இடிச்ச மாதிரி இடிச்சிருவாங்கல்ல. இப்ப யாத்திரைக்கு போகணும்னா டாம் எல்லாம் இருக்கணும். அப்ப வந்து சுதந்திர நாடா இருந்தா தானே பாரதம் வந்து இருக்க முடியும். இப்ப மட்டும் சுதந்திரம் வாங்கி யாரும் இடிக்காம இருக்கா? தமிழ்நாட்டிலே எல்லா கோயிலையும் இடிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருக்கு சுதந்திரம்? தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒண்ணு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஒரு கோவில் பெயர்ல நம்ம என்ன பண்ண முடியாது. கோவிலுக்கு பர்மிஷனே கிடையாது. கவர்மெண்ட் சாங்ஷனே கொடுக்க மாட்டாங்க. இஸ்கான்ல எல்லாம் எந்த கோவிலும் கோவிலுங்கிற பேர்ல கிடையாது. எல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்க? இந்த மாதிரி கலை பண்பாட்டு மையம், இல்லைன்னா வந்து ஆன்மீக கலாச்சார மையம், அந்த மாதிரி தான் பேர் கொடுக்கணும். இப்ப நீங்க ராதாகிருஷ்ணர் ஆலயம் அப்படின்னீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவலே கொடுக்க மாட்டான். இதே ஒரு சர்ச்சு கட்டணும், மசூதி கட்டணும், உடனே அப்ரூவல். ஸோ நான் அவங்களும் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணும்போது நான் அதை குறை சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையும் என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எத்தனை கோவில் எப்ப வந்து இந்த கோவில் நிர்வாகம் வந்து அரசாங்கத்தோட கையில போச்சோ, அறநிலையத்துறையாவா இருக்கு. எவ்வளவோ படிக்கிறோம் இல்ல, எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு நடக்குது. அதனால தமிழ்நாடு மட்டும் சொல்லல, மிச்சத்துல ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு இல்லையா மிச்ச ஸ்டேட்ஸ்ல அப்படிங்கிறதுக்காக. அங்கெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் அதை பாதுகாக்கிறதுனால அப்படி இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து எல்லா கோவிலையும் இடிச்சான், எல்லாம் பண்ணான். கடைசியில உணர்ந்துட்டான் தான் செய்ததெல்லாம் தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து ஜெகநாதர் கோவிலுக்கு, பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு அவ்வளோ எழுதி வச்சிருக்கான் சொத்து அவுரங்கசீப். பட்டயம் எல்லாம் இருக்கு. அவுரங்கசீப் என்னென்ன எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கிற பட்டயங்கள் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால கலியுகம் அப்படிங்கிறதுடைய அந்த அதனுடைய போக்கு இருக்கே, அது வந்து எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. இந்த கவர்மெண்ட்டா, அந்த கவர்மெண்ட்டா, அவன் இவன் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் கலியுகத்துல வந்து நாம சங்கீர்த்தனம் மட்டுமே போதும். நாம சங்கீர்த்தனம் தான் யுக தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை பயிற்சி பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு நீங்க சொல்ற மாதிரி திவ்ய தேசங்கள் தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம வந்து யாத்திரை எல்லாம் போகணும். பிருந்தாவன், மதுரா, துவாரகா அந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம். அந்த திவ்ய தேசங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். ஆனா பாத்தீங்க அப்படின்னாக்க எல்லா இடத்துலயும் வியாபாரமா தான் போயிட்டே இருக்கு. எல்லாமே வியாபாரமாயிட்டே இருக்கு. அந்த புனிதத்தன்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த உணர்வு இருந்தாதான் அந்த இடங்கள் வந்து அந்த புனிதத்தன்மை கெடாம இருக்கும். அது சுதந்திரத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ம சுதந்திரமா இருந்தாலும் சரி, சுதந்திரமா இல்லைன்னாலும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனும் அதை வந்து உணரணும். இப்ப பிரபுபாத் சொல்லியிருக்காரு இல்லையா, ரொம்ப ஒரு அருமையான வார்த்தைகள். இந்த வர்ண ஆசிரம இந்த வார்த்தையை நீங்க பாருங்களேன். ஆசிரமம் அப்படிங்கிறது எல்லாருமே ஆன்மீகத்துல முன்னேறணும். நீ சூத்ரனா, நீ வைசியனா, நீ சத்திரியனா, நீ பிராமணனா, பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வனப்பிரஸ்தனா, சன்னியாசியா,
இதெல்லாம் எந்த தடையும் கிடையாது. இவ்வளவு அருமையான வார்த்தைகள். இதெல்லாம் இதுக்கோட அர்த்தம் எல்லாம் யாருக்கு தெரிஞ்சது? சோ அதனால என்ன பண்ணாங்க, வர்ணாசிரம தர்மத்தையே சீர்குலைச்சிட்டாங்க. வர்ணாசிரம தர்மம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா உண்மையான அர்த்தம் தெரியாம. இதெல்லாம் பண்ணது யாரு? நம்ம தானே. மாதாஜி. So, அதனால ஒவ்வொருத்தரும் அதை உணரணும். உணரும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை காப்பாற்ற முடியும். அறநெறி தவறிய துறைகளாயிடுச்சு எல்லாம். அது ரொம்ப முத்த விட்டு அப்புறமா கிருஷ்ணர் வந்து பார்த்தாதான் முடியும். அந்த அளவுக்கு போயாச்சு. யாராலும் என்ன பண்ண முடியல. ஒன்றும் பண்ண முடியல. ஆனா திரும்ப திரும்ப அதே மாதிரிதான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அதே நிர்வாகங்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம். அது நம்முடைய தவறு தானே. மக்களுக்கு புரியறது இல்லையே. எல்லாரும் ஃப்ரீபீஸ்ல போட்டு அப்படியே அடிமை ஆயிடுறாங்களே. அதான் நம்ம அரசியல் பேசக்கூடாது. இருந்தாலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்காக தான் இதை சொல்ல வரும். இதே நிலைமை தான் வெளிநாடுகள்ல. எல்லா சர்ச்சும் காலியா கிடக்கு. சர்ச்சுக்கு யாரும் போறதே கிடையாது. பிரபுபாதரே எழுதியிருக்கார், சர்ச்செல்லாம் காலியா கிடக்கு. இங்க எப்படி கோவிலை வந்து மற்ற வழிபாட்டு ஸ்தலங்களா மாத்துறாங்களோ அந்த மாதிரி நிறைய இஸ்கான் கோவில் அங்க சர்ச்சில் தான் இருக்கு. நிறைய இஸ்கான் ஆலயங்கள் சர்ச்சில் தான் இஸ்கான் ஆலயங்கள் இருக்கு. ஏன்னா மக்கள் யாரும் வர்றது கிடையாது, சர்ச்சுக்கு யாரும் போறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இஸ்கான் கையில வருது. இது வந்து ஆக்குப்பை பண்றது கிடையாது. இஸ்கான் ஆலயங்கள் அதை எடுத்து அவங்க வந்து நடத்துறாங்க. சில இடங்கள்ல அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட அப்படியே இருக்கும். அந்த சர்ச்சில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட அப்படியே வச்சிருப்பாங்க. சோ அது மாதிரி ஒவ்வொரு தனி மனிதர்களும் உணரணும். பிரபுபாத லெக்சர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அருமையா இருக்கும். பி எ ட்ரூ கிறிஸ்டியன், பி எ ட்ரூ முஸ்லீம் அப்படிதான் சொல்றார். உண்மையான கிறிஸ்துவனா இரு. மத மாற்றம் எல்லாம் தேவையே கிடையாது. பைபிள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணு. குரான்ல என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்ணு. நான் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ கிறிஸ்டியன் சொல்லிக்கிறதுலயும் அர்த்தம் கிடையாது, முஸ்லீம் சொல்லிக்கிறதுலயும் அர்த்தம் கிடையாது, ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுலயும் அர்த்தம் கிடையாது. அப்படிதான் நாம இருக்கோம். அதனால்தான் இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. நல்ல தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நன்றி நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குட்டி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்க பேர் என்ன? ஜதுஷிகா. ஆ? ஜதுஷிகா. யதுஷிகா. ஜதுர்ஷிகா மாதாஜி. ஓகே ஓகே. ரொம்ப புதுசா இருக்கு உங்க பேரு. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.